Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேமியா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல சேமியாவை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு பாருங்க நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் நெய் ஊத்திருக்கேன். நெய் ஊத்திட்டு இந்த மாதிரி பாயாசத்துக்கு போடுற சேமியாவா இருந்தாலும் சரி அல்லது அணில் சேமியாவா இருந்தாலும் சரி அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனா வறுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வறுத்து எடுத்துட்டு மறுபடியும் அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். இப்போ பாருங்க இந்த 1 இன்ச் சைஸ்ல பட்டை போடுறேன். பட்டை போட்டு நல்லா காயட்டும். அதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்க்க போறோம். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. சேமியா பிரியாணிக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததா ஒரு 3 பல்லு தட்டி வச்சிருக்கேங்க பூண்டு, அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அதே நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியா பிரியாணி வெஜிடபிள்லையும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் எப்படி பண்ண போகிறேன்னா எக்கு முட்டை வச்சு நான் பண்ண போகிறேன். முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே மேகி இந்த மாதிரி இதே ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. முட்டையை வேக வச்சிடக்கூடாது. சேமியா பிரியாணி குழஞ்சிருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இப்போ 1 கப்பு சேமியா எடுக்கிறீங்கன்னா 2 கப்பு நீங்கள் ஊற்றணும். ஆனால் 1.5 கப்பு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ சேமியாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சேமியா இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அளவு கம்மியாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே வச்சு கிண்டாமல் அந்த லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ண உடனே அந்த சேமியா நல்ல ஓரளவு குக்காகி வரும். இப்போ கிண்டி விடலாம். பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்குது. பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துல குக் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் பாருங்கள் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ப்ளஸ் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். பாருங்கள் ஒரு பிரியாணி எஃபெக்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஜனாஸ் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.